ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ லாஸ்ட் செஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செஷனில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது அதனோட கண்டினியூவேஷன். ஓகே. ஸோ லாஸ்ட் செஷனில் வாட் ஆர் பேசிக் கண்டிஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எது வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்ன க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம அதனோட கண்டினியூவேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் an individual are clearly laid down in section 6 of the income tax act. ஸோ நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நார்மலாக டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். மெயின்லி ரெசிடெண்ட் அண்ட் நான் ரெசிடெண்ட். ரெசிடெண்ட்டை ஃபர்தராக அகைன் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆர்டினரி ரெசிடெண்ட் இன் இந்தியா, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் இன் இந்தியா. ஓகே. ஸோ இது வந்து ரெசிடெண்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நான் ரெசிடெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரெசிடெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ரெசிடெண்ட் இன் இந்தியா, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு த டாபிக், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட், ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயரும் சேஞ்ச் ஆகும். இட் வில் சேஞ்ச் சப்ஜெக்ட் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் இந்தியா, ஹிஸ் ஆர் ஹர் ப்ரெசன்ஸ் இன் இந்தியா. ஓகே. அப்போ ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயருக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இட் வில் சேஞ்ச். ஓகே. ஸோ த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் டிட்டர்மைன்ட் ஃபார் ஈச் ப்ரீவியஸ் இயர் செப்பரேட்லி பிகாஸ் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மே சேஞ்ச் ஃப்ரம் இயர் டு இயர். Number two, different residential status for different previous year. The same assessment year is not possible. ஒரே அசஸ்மெண்ட் இயரில் டிஃப்ரெண்ட் ப்ரீவியஸ் இயர் ஆர் டிஃப்ரெண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ண முடியுமானா முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் எ பர்சன் மே பி ரெசிடென்ட் ஆஃப் மோர் தென் ஒன் கண்ட்ரி ஃபார் எனி ப்ரீவியஸ் இயர். ஓகே. ஸோ ஒரே ப்ரீவியஸ் இயரில் ஒரு XY என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் கண்ட்ரியில் அவன் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு கண்டினியூட்டி நாட் ரிக்வயர்டு, அதாவது கண்டினியூஸ் ஸ்டே இந்தியாவில் ஒரே பிளேஸில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ நாட் ரிக்வயர்டு. தட் த ஸ்டே ஷுட் பி ஃபார் எ கண்டினியூஸ் பீரியட் இஸ் நாட் அட் ஆல் required by the Income Tax Act. And even it is not necessary that the person should stay at any one place in India. Okay. And another thing, citizenship or residential status not as same concept. It is actually a separate concept. Both are separate. The person is also an Indian citizen or Indian national but might not be a resident in India. So Indian citizen அல்லது Indian national வந்து இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க இந்தியன் நேஷ்னலாவோ அல்லது இந்தியன் சிட்டிசனாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. பிகாஸ் an individual shall be resident in India as per the Income Tax Act if he satisfy the specific conditions mentioned under section 6 class 1 and 6 class 6, but the citizenship emerge only after his or her birth. Right. A stay by an individual on an arch mode in the territorial water of India would also be treated as a presence in India. Okay. And Indian origin. A person is said to be Indian origin if he or she or either of his or her parents or any of the grandparents are born in undivided India. ஓகே. இது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றின பேசிக் கண்டிஷன்ஸ். நவ் நம்ம சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போகிறோம். ஹூ வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசைட்ஸ் இன் இந்தியா. இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், இதெல்லாம் நமக்கு ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க. இது கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் போட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நார்மலாக ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்தராக ரெசிடெண்ட்டையே ஆர்டினரி ரெசிடெண்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா, ரெசிடெண்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் ரெசிடெண்ட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியானா யாருன்னு பார்க்குறோம். He must satisfy at least one of the basic conditions and both of the additional conditions. So இதுக்கு முந்தின லெக்சரில் நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன, அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்னன்றதை பார்த்துருக்கோம். யார் ரெசிடெண்ட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he must satisfy at least one of the basic conditions.
அதாவது நமக்கு செக்ஷன் 6ல பேசிக் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கட்டாயமா. And along with that, both of the additional conditions he has to satisfy. ஓகே, ஸோ அப்போ அந்த ரெசிடெண்ட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னா பேசிக் கண்டிஷன்ஸில் ஒரு கண்டிஷனும் அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய 2 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவர் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெசிடெண்ட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவோம். நான் யார் அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பட் அகைன் ஒரு முறை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். he or she must be in India during the previous year for a period of at least 182 days or more. That is during the previous year here means 2020 to 2021ல அவர் எத்தனை நாள் இருக்கணும், தட் இஸ் 1st April 2020லேருந்து 31st March 2021 வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் இந்தியாவில் 182 டேஸ் இருக்கணும். ஆர் 182 டேஸ் அவர் இல்லை, அவரால் இருக்க முடியல அப்படின்னா he has been India for a period of at least 60 days or more during the relevant previous year. அப்படி 182 டேஸ் அவர் இருக்க முடியல அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயரில் தட் இஸ் 1st April 2020லேருந்து 31st March 2021 வரைக்கும் 60 டேஸ் இருக்கணும் இந்தியாவில். And that is and means plus 365 days or more during 4 years immediately preceding the relevant previous year. அந்த 60 டேஸோட 365 டேஸ் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளில், கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவில் 365 டேஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 60 டேஸ் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் தட் இஸ் 2020 to 2021 plus 365 days during 1st April 2016 to 31st March 2020. That is ப்ரீவியஸ் இயர் நமக்கு இங்கே என்ன 2020 to 2021, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருடம். ஓகே, நமக்கு ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி உடனடியாக இருக்கக்கூடிய 4 ஆண்டுகள்னா 2020 2021க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 ஆண்டுகள் தட் இஸ் 1st April 2016 to 31st March 2020 வரைக்கும். தட் இஸ் 2016 to 17, 17 to 18, 18 to 19, 19 to 20. இந்த 4 வருஷத்தில் இந்தியாவில் 365 டேஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரெசிடெண்ட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியானா ஹி ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது 182 டேஸ் 2020 to 21ல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 60 டேஸ் 2020 to 2021ல் இருக்கணும். ப்ளஸ் 365 டேஸ் டியூரிங் 4 years immediately preceding the relevant previous year. தட் இஸ் 2020 to 2021க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருஷத்தில் 365 டேஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் ஆஸ் ஆஃப் நவ் சின்ன ஒரு மைனர் மாடிஃபிகேஷன் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2020ல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அவரோட இன்கம் ஆனது 15 lakhsக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயரில் அவர் 60 டேஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் வில் பி சப்ஸ்டியூட் பை 120 டேஸ். அந்த 60 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ்னு பார்த்தோம் இல்லையா, அப்போது அந்த கேசஸ் அந்த பர்சனுக்கு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட இன்கம் வந்து 15 lakhsக்கு மேலே அந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்குது அப்படின்னா 60 டேஸ் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, 120 டேஸ் கணக்கில் இருக்கட்டும். ஹவவர் இஃப் த 15 lakhs threshold is not met out, then 182 conditions will apply அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் 120 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ். நான் சொல்கிறது புரியுதா? தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் எனி இந்தியன் சிட்டிசன் or person of Indian origin which comes for a visit to India, and if his total income from a business or a profession set up in India exceeds 15 lakhs during that financial year, then 60 days will be substituted by 120 days. 60 டேஸ்க்கு பதிலாக 120 டேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எப்போன்னு கேட்டிங்கன்னா 15 lakh த்ரெஷோல்டு இருந்தால். அப்படி 15 lakh த்ரெஷோல்டு இல்லை அப்படின்னா 182 days கண்டிஷனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியாவோட பேசிக் கண்டிஷன். இந்த பேசிக் கண்டிஷனில் இந்த 182 days ஆர் 60 days ப்ளஸ் 365 டேஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அலாங் வித் தட் போத் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன்ஸை அவர் மீட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஹாஸ் பீன் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் அட்லீஸ்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 out of 10 years immediately preceding the relevant previous year. 2 அடிஷ்னல் கண்டிஷனை சொல்கிறாங்க. அதாவது கடந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் 2 வருஷம் இந்தியாவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் he has been in India for a period of 730 days or more during 7 years immediately preceding the relevant previous year. ஓகே, அந்த அதாவது கடந்த 10 வருஷத்தில், அதாவது முந்தைய ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளில், இங்கே முந்தைய ஆண்டு என்னது 2020 to 2021, அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 years, தட் இஸ் 2010லேருந்து 2020 வரைக்கும் 2 years இந்தியாவில் இருக்கணும். ப்ளஸ் அதோட he has been in India for a period of 730 days or more during 7 years immediately preceding the relevant previous year. அப்படி அதோட ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 7 yearsல 730 days இருக்கணும். ஓகே, 2 yearsக்கும் 730 daysக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 yearsல 2 years இருக்கணும், 7 yearsல 730 days இருக்கணும். ரெண்டுமே ஒன்று கிடையாது. கால்குலேஷன் பார்க்குறப்ப மேம் ரெண்டுமே சேம் தானே, 365 days 365 days 730 days தானே கணக்கில் வரும் அப்படின்னு கேட்பீங்க. பட் அங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 10 yearsல 2 years அது எப்படி வேணாலும் ஸ்டே இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் கண்டினியூஸாகவோ இல்லை கண்டினியூட்டி இல்லாமையோ கூட இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷனில் லாஸ்ட் 7 years, அப்போ லாஸ்ட் 7 yearsனால் உங்களுக்கு ஏப்ரல் 13லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 13லேருந்து மார்ச் 2020 வரைக்கும் 730 days கட்டாயமாக இருக்கணும். ஓகே, அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் 10 years, தட் இஸ் ஏப்ரல் 2010லேருந்து மார்ச் 2020 வரைக்கும் 2 years இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் that person will be treated as resident ordinarily resides in India. Okay, so resident ordinarily resides in India na yaru? Any one of the basic conditions, both of the additional conditions. Any one of the basic conditions means either 182 days or 60 days plus 365 days in the condition, and both of the additional conditions. Both of the additional conditions na last 10 yearsல 2 years, லாஸ்ட் 7 yearsல 730 டேஸும் இந்தியாவில் இருக்கணும். இப்படி இருந்தானா அவனை ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ரெசிடென்ட் கீழே தான் வருவோம், தட் இஸ் ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியாவுக்கு கீழே தான் வருவோம். ஓகே, ஸோ இன்னொன்று பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the day in which he or she enters India as well as the day on which he or she leaves India shall also be taken into account. Suppose இந்தியாவுக்கு 31st மார்ச் வராரு அண்ட் 30th ஆகஸ்ட் போகிறாரு அப்படின்னா, அப்போ அந்த 31st மார்ச்சும் ஒரு நாள் கணக்கில் எடுத்துப்போம், 30th ஆகஸ்ட் அதுவும் ஒரு நாள். ஸோ வந்த நாள் போன நாள் ரெண்டுத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ண மாட்டாங்க, ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணணும். ஓகே, ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு யாரோ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he must satisfy at least one of the basic conditions and one or none of the additional conditions. ஸோ ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியாவுக்கும் அவன் என்ன பண்ணுவான், ஒரு பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவனும் ஒரு பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடிஷ்னல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கண்டிஷன் அல்லது நன் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அவனை ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவோம். அப்போ மெயின் இங்கே அவன் ஒரு பேசிக் கண்டிஷனை கட்டாயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அடிஷ்னல் கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் ஓகே, பண்ணலைனாலும் ஓகே, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ண முடியல, தட் இஸ் 2 years, 10 yearsல 2 years இருக்கிறான், ஓகே. அப்படி லாஸ்ட் 7 yearsல 730 days இருக்க முடியல, தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஆர் ரெண்டு கண்டிஷனுமே அவனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல பேசிக் கண்டிஷன்ஸில், சாரி ரெண்டு அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, பட் ஒரு பேசிக் கண்டிஷனை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்
அப்படின்னா அவனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அவன் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருக்கணும், ஆர் இந்தியாவில் 60 டேஸ் ஆர் மோர் ப்ளஸ் 365 டேஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ் இமிடியட்லி ப்ரிசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 2 இயர்ஸில் 10 இயர்ஸில் 2 இயர்ஸோ ஆர் 7 இயர்ஸில் 730 டேஸோ இருக்கணும். அல்லது ரெண்டு கண்டிஷனுமே அவனால் சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் பரவாயில்லை, அவனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகே, நான் ரெசிடென்ட்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he must satisfy none of the basic conditions and none of the additional conditions. அவனை தான் நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். அதாவது நான் ரெசிடென்ட் அப்படின்றவன் பேசிக் கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய 182 டேஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க மாட்டான், 60 டேஸ் ப்ளஸ் 365 டேஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போயிருப்பான். அப்போ பேசிக் கண்டிஷனே அவனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற கொஸ்டினே வராது. ஸோ லாஸ்ட் இயர்லேயே 182 டேஸ் இல்லை, அல்லது 60 டேஸ் ப்ளஸ் 4 இயர்ஸில் 365 டேஸ் இல்லை அப்படின்னா அவன் 10 இயர்ஸில் 2 இயர்ஸ்க்கோ அல்லது 7 இயர்ஸில் 730 டேஸ்க்கோ இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அப்போ நான் ரெசிடென்ட் அப்படின்றவன் பேசிக் கண்டிஷன்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்தானா அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்க்கு போகவே தேவையில்லை, பேசிக் கண்டிஷனே அவனால் பண்ண முடியல. ஸோ அப்போ பேசிக் கண்டிஷன்ஸ் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே அவன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டான். ஸோ நன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை, then that person is known as non-resident. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 12 மார்க்ஸில் கேட்டால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது செக்ஷன் 6 தான். அதில் நம்ம ரொம்ப எலாபரேட்டாக போகலை, செக்ஷனுக்குள்ளே போகலை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக இட் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். ஸோ ரெசிடென்ட்டை ஃபர்தராக we can divide into resident ordinarily resides in India, resident not ordinarily resides in India. அண்ட் நான் ரெசிடென்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரை ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே, அதாவது ஒன் ஆஃப் தி பேசிக் கண்டிஷன்ஸ் அண்ட் போத் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்கள தான் ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ் தட் இஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஹி மஸ்ட் பி இன் இந்தியா அட்லீஸ்ட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 182 டேஸ் ஆர் மோர். நம்ம எல்லாருமே ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் அதுக்கு மேலேயே இருப்போம். ஓகே, இதெல்லாம் நமக்கு கிடையாது. இதெல்லாம் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ லீவ்ஸ் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியா. ஓகே, ஸோ வெளியே ஃபாரின் கண்ட்ரியில் போய் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அங்கே வேலை பார்த்துட்டு இந்தியாவில் வந்து தாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஓகே, மற்றபடி நம்ம எல்லாருமே ரெசிடென்ட் தான், ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா கீழே தான் வருவோம், நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அகைன் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில், தட் இஸ் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 இயர்ஸில் 2 இயர்ஸ் இருக்கணும், ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 7 இயர்ஸில் 730 டேஸ் இருக்கணும். அப்படி இருந்து அந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவரை தான் ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்கிறோம். ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ், அவரும் ஒரு பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ஒன் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஆர் நன் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எய்து ஒரு கண்டிஷன்ஸ், அதாவது 10 இயர்ஸில் 2 இயர்ஸோ, ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 இயர்ஸில் 2 இயர்ஸோ, ஆர் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 இயர்ஸில் 730 டேஸ் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கலாம், ஆர் நன் ஆஃப் த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு அப்படின்னா அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்கிறோம். இப்போ என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட்டுக்கும் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியா, நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியாவுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியாவுக்கு போத் பேசிக் கண்டிஷன்ஸும் அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். பட் ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியாவுக்கு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலே போதும், அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா பரவாயில்லை, அவனை நம்ம ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியா கீழே கொண்டு வருவோம்.
அப்படி அவன் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான் அப்படின்னா பரவாயில்ல, அப்படியும் அவனை நாட் ஆர்டினர்லி சொல்லுவோம். 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார்னா அப்போ தான் அவர் எந்த கேட்டகரி கீழே வராரு, ரெசிடென்ட் ஆர்டினர்லி ரிசைட்ஸ் இன் இந்தியா கீழே வருவார். Okay, so this is what makes difference between resident ordinarily resides in India and resident not ordinarily resides in India. And let me move into the final category, that is known as non-resident. Non-resident பொறுத்த வரைக்கும் he must satisfy none of the basic conditions. அதாவது அவரால் பேசிக் கண்டிஷன்ஸே மீட் அவுட் பண்ண முடியாது. அப்போ அதையே அவரால் டச் பண்ண முடியல அப்படின்னா அடிஷ்னல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது, ரைட்? அப்போது பேசிக் கண்டிஷன்ஸ் தட் இஸ் 182 days ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்க மாட்டார், ஆர் 60 days ப்ளஸ் 365 days இந்தியாவில் லாஸ்ட் 4 years, தட் இஸ் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 yearsல 365 days இருந்திருக்க மாட்டார். ஸோ அப்படி இருந்தார்னா அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் ரெசிடென்ட். அவரால் பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்றப்ப அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்க்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ when he fails to satisfy the basic conditions, then there is no necessity to satisfy the additional conditions, right? ஸோ அவனை நம்ம நான் ரெசிடென்ட் கீழே கொண்டு வரோம். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்போ நியூ ஃபினான்ஸ் ஆக்ட் 2020ல் ஒரு புது கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேசிக் கண்டிஷன்ஸில் ஒரு சின்ன மைனர் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம செகண்டாக ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் பார்த்தோம், தட் இஸ் 60 days ப்ளஸ் 365 days லாஸ்ட் 4 years அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் த பர்சன்ஸ் இன்கம் exceeds 15 lakhs, then his stay in India must be at least for a period of 120 days. That is, the 60 days will be substituted by 120 days. 60 days na the second condition பார்த்தோம் இல்லையா, 60 days during previous year plus 365 days during the last 4 years immediately preceding the relevant previous year னு பார்த்தோம்ல. அதில் 60 டேஸ்க்கு பதிலாக 15 lakhsக்கு மேலே சம்பாதிக்கிறாரு அப்படின்னா 120 days இந்தியாவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா கீழே வருவார், இல்லாட்டி வரமாட்டார். அவர் நாட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா கீழே போயிடுவார். ஓகேவா? அப்போது 120 days ப்ளஸ் 365 days அந்த கால்குலேஷன் கீழே வருவார். இதை தான் சின்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு அது பெருசாக இம்பேக்ட் கிடையாது. இது யாருக்கு இந்த கேஸ் அப்ளை ஆகும்னா 15 lakhs இன்கம் மேலே போகிறவங்களுக்கு தான் இந்த கேஸ் அப்ளை ஆகும். ஓகே, நான் ரெசிடென்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம பார்த்தோம், நன் ஆஃப் தி பேசிக் கண்டிஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ், அவனை தான் நான் ரெசிடென்ட்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் அதர் கேசஸ். தட் இஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இண்டிவிஜுவல், இண்டு அன்டிவைடட் ஃபேமிலி, 2 பேருக்குமே இதுதான் க்ரைட்டீரியா இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ பார்க்க போகிறது கம்பெனி. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனின்னு 2 கம்பெனியாக பிரிக்கலாம். ஸோ தட் இஸ் அதர் கம்பெனியை தான் ஃபாரின் கம்பெனின்னு சொல்லுவோம். இந்தியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் ரெசிடென்ட். ஓகேவா? ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்தியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவனை எப்போவுமே ரெசிடென்ட் தான் சொல்லுவோம். அதர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் இன்கேஸ் ஃபாரின் கம்பெனி இருக்குது அப்படின்னா, இஃப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹோலி இன் இந்தியா, இந்தியாவில் தான் அதனோட கண்ட்ரோல் இருக்குது, அதனோட மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஆஃப் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்குது, மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட், டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, மேனேஜ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியை ரெசிடென்ட் இந்தியான்னு சொல்லுவோம். இந்த ஹுண்டாய் கம்பெனி இருக்கிறது, நோக்கியா, இது எல்லாமே இதுக்கு கீழே வரும். ஸோ ஹோலி ஆர் பார்ட்லி அவுட் சைட் இந்தியா, சப்போஸ் அதனோட டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இல்லை அது கண்ட்ரோல் ஆஃப் அஃபேர்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் பாதி இந்தியாவில் இருக்குது, பாதி அவுட் சைடில் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியை நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் கம்பெனி ப்ராப்ளம் கேட்டது கிடையாது, பட் ஜஸ்ட் நம்ம ஒரு நேம் சேக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் நமக்கு ஷார்ட் நோட்ஸில் 12 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கம்பெனி ரொம்ப ஈஸி. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிசைட் பண்ணுறது, கம்பெனியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனின்னு கிளாஸிஃபை பண்ணோம்னா, இந்தியன் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா, அவனுக்கு நான் ரெசிடென்ட் ஆப்ஷனே கிடையாது. பட் இன்கேஸ் அதர் கம்பெனி, தட் இஸ் ஃபாரின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும்
இஃப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அதை ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டான்னு சொல்லுவோம். சப்போஸ் இஃப் த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் affairs is wholly in India, then that company is treated as resident. Suppose if the company is wholly, that is if the control and management of affairs is wholly or partly in India or partly outside in India, then it is known as non-resident. Okay, so there is no concept of not ordinarily resides in India in the case of company. கம்பெனிக்கு ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ் நாட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியான்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பொறுத்து அவனை நம்ம ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட்னு சொல்கிறோம். ஸோ டிஃபேக்டோ கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது the decision regarding the affairs is being taken, this is where the directive power or head and brain are situated or not, இதை பொறுத்து தான். அண்ட் டிஜிட் அப்படின்றது ரைட் டு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் த கம்பெனி அஃபேர்ஸ், அந்த கம்பெனியோட இன்டர்னல் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது, அதனோட பவரை எக்ஸசைஸ் பண்ணுறது, அதனோட கண்ட்ரோலை கம்பெனி மேலே எக்ஸசைஸ் பண்ணுறது, அதனோட டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இந்த எல்லாமே மேனேஜ் பண்ணுறது டிஜிட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இன் கேஸ் அதர்ஸ் லைக் firm, association of persons, body of individuals அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ இன் கேஸ் இது ஒரு ஃபர்மாக இருக்குது, இல்லை ஒரு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருக்குது, இல்லை ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருக்குது அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்தியன் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அந்த கேஸில் டாக்ஸபிள், நான் ரெசிடெண்ட்டாக இருந்ததுன்னா இந்தியன் இன்கம் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள். ஸோ இந்தியன் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட் ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ்லேயும் டாக்ஸபிள். பட் ஃபாரின் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபாரின் இன்கம் டாக்ஸபிள். இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கான் அப்படின்னா மட்டும்தான் ஃபாரின் இன்கம் டாக்ஸபிள். பட் நான் ரெசிடெண்ட் அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஃபாரின் இன்கம் இந்தியாவில் டாக்ஸபிள் கிடையாது, இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகே, ஸோ இது வந்து கம்பெனி இது வந்து அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஃபார்முக்கு நம்ம பார்த்தது. ஸோ நமக்கு இது வந்து 12 மார்க்ஸில் கேட்டால் determine the residential status of an individual elaborately அப்படின்னு நமக்கு 12 மார்க்ஸில் கேட்டால் we can restrict with the individual alone, இண்டிவிஜுவலோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம எழுதுனா போதும். பட் இன் கேஸ் சம் டைம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிட்டர்மைன் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அஸ்எஸ்சி அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ அஸ்எஸ்சி அப்படின்னு கேட்டால் இந்த அஸ்எஸ்சி மேபி அ கம்பெனி ஆர் அன் இண்டோ அன்டிவைடட் ஃபேமிலி or firm or association of persons or a company, body of individuals. In that case we have to write everything. ஓகே, ஸோ அப்போ அதுக்காக தான் நான் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ராப்ளம் வைஸ் எது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இண்டிவிஜுவலோட ப்ராப்ளம் தான் நம்ம பார்ப்போம். இண்டிவிஜுவல் ஆர் இண்டோ அன்டிவைடட் ஃபேமிலி. இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும், ப்ராப்ளம்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சிம்பிள். நமக்கு எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம்ஸில் இண்டிவிஜுவலுக்கு மூணு கிளாஸிஃபிகேஷன் தான். resident, non-resident, resident A, resident ordinarily resides in India, resident not ordinarily resides in India, non-resident classify பண்றோம். So resident ordinarily resides in India பொறுத்த வரைக்கும் 182 days or 60 days plus 365 days. As per the new finance act படி 15 lakhs income மேல போச்சுன்னா 60 days will be substituted by 120 days plus 365 days. Okay, and along with that both of the additional conditions, that is 2 years last 10 years, that is he must be present in India at least for a period of 2 years out of 10 years during the last 10 years immediately preceding the relevant previous year. So previous year க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 yearsல 2 years இருக்கணும். And plus during 7 years, that is he must be present in India at least for a period of 730 days during the last 7 years immediately preceding the relevant previous year. So previous year க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 7 இயர்ஸ்ல 730 டேஸ் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ப்ளஸ் ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவரை நம்ம ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லணும். ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா எய்தர்
பேசிக் கண்டிஷன்ஸில் ஒன்று, தட் இஸ் 182 டேஸ் ஆர் 60 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ் ஆர் 120 டேஸ் ப்ளஸ் 365. அந்த இன்கம்மை பொறுத்து 15 lakhs இன்கம்மை பொறுத்து 60யா 120யா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம வரும். ப்ளஸ் any one of the additional conditions or none of the additional conditions, which means 10 yearsல 2 years இருக்கணும், 7 yearsல 730 days இருக்கணும். அப்படி ரெண்டுமே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். இதான் பாயிண்ட். ஒரே ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அவர் நாட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா கீழே வருவார். ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா கீழே சொல்கிறோம். ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ், ஒரு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஆர் நன் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்னா அவர் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்கிறோம். நான் ரெசிடென்ட் அப்படின்றவர் நன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ், பேசிக் கண்டிஷனே டச் பண்ண மாட்டார், அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அவரை தான் வந்து நான் ரெசிடென்ட்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் எஸ், திஸ் இஸ் அபவுட் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் இதை பற்றி ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.